Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் 2012ஆம் ஆண்டு இலங்கையில் குறிப்பிடத்தக்க அளவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலக நாடுகளது மனிதுரிமை மீறல்களின் நிலைமை குறித்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மக்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பயனுள்ள முயற்சிகளில் அரசாங்கத்தின் ஈடுபாடு மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்கள் காணாமல் போகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இதற்கு முன்னைய ஆண்டு கால பகுதிகளிலும் இடம்பெற்ற காணாமல் போதல்கள் குறித்து அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. போலீசாரின் துன்புறுத்தல்கள், ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் ஆகியன தொடர்ந்தும் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் மனித உரிமைகள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் உரிய ஆய்வினை மேற்கொண்ட பின்னரா அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்பதில் பாரிய சிக்கல் தோன்றியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவிக்கிறார். මේ රාජ්‍ය දෙපාර්තමේන්තු වාර්තාව බොහෝ වෙලාවට සකසන්නේ තමන්ට ලැබෙන විවිධ තොරතුරු கிடைக்கப்பெறும் பல்வேறு தகவல்கள், தரவுகளை அடிப்படையாக கொண்டே ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை பெரும்பாலும் தயாரிக்கப்படுகிறது. இதனால் இவை கற்பனையாக பயன்படுத்தப்பட்ட தரவுகளா, இல்லாவிட்டால் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் எந்த அளவில் நாம் திருப்தி அடைய முடியும் என்ற சிக்கல் எழுகிறது. உண்மையிலேயே இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையில் இருந்தவாறு ஆராய்ந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கையா என்ற கேள்வியும் எழுகிறது. இதனால் ராஜாங்க திணைக்களம் விடுத்துள்ள இலங்கையின் மனித உரிமைகள் அறிக்கை இலங்கையின் மனித உரிமைகள் அறிக்கையினையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த இரண்டு அறிக்கைகளிலும் உள்ள எண்ணிக்கைகள் எந்த அளவு பொருந்துகிறது என்பதனை அதன் மூலம் உணர முடியும்.